கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறை நல்லாயன் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து எவ்வாறு நல்லாயனாக இருந்து தன் மந்தைகளை மேய்ப்பதற்கு ஆயர்களை ஏற்படுத்தினாரோ, திருத்தூதர்களை ஏற்படுத்தினாரோ, அதுபோல இறை அழைத்தல் பெற்று குருக்கள், அருள் சகோதரிகள் என்று எல்லா பங்குகளிலும் பெருக வேண்டும். திருச்சபை வழிபடுத்துவதற்கு அவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக திருச்சபை இந்த நாளை ஒதுக்கி வைத்திருக்கிறது. எனவே நமது பங்கில் இறை அழைத்தல் பெருக நாம் அனைவரும் சிறப்பாக மன்றாட அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவது மட்டுமல்லாமல் இறை அழைத்தல் பெறுவதற்கான உள்ள வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காக நாம் பரிந்து பேசி அவர்களை இறையழைத்தல் பெறுவதற்கான பாதையில் வழிநடத்தி செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் நல்ல ஆயன் ஞாயிறு என்றும் இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நல்ல ஆயன் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே பார்க்கிறோம். கடவுள் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்தி வந்த பொழுது எவ்வாறு மீட்பு திட்டத்தில் ஒரு நல்ல ஆயராக நடந்து கொண்டார் என்பதையும், புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனை, வாழ்வு, சிலுவை சாவு, உயிர்ப்பு ஆகியவற்றின் வழியாக எவ்வாறு நல்ல ஆயனாக நடந்து கொண்டார் என்பதையும் நாம் ஒருங்கே சிந்தித்து பார்த்து 3 தலைப்புகளாக இந்த நாளில் இந்த செய்திகளை நாம் புரிந்து கொள்ள முயன்றோமே என்றால் அது நம்முடைய மனதில் தங்குவதற்கு வசதியாக இருக்கும். ஒரு நல்ல ஆயன் என்பவர் இயேசு கிறிஸ்துவின் பார்வையில், தந்தையாம் கடவுளின் பார்வையில் 3 விதங்களில் அவர்களை நாம் வகைப்படுத்தலாம். ஒன்று, நல்ல ஆயன் என்பவர்கள் அவர்கள் கனிவு மிக்கவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் மலைப்பொழிவில் கனிவு மிக்கவர்களை பற்றி அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் பல்வேறு நேரங்களில் அவர் அருமடையாளங்களை செய்வதற்கு காரணமாக இருந்தது இந்த கனிவுதான். எதிர் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் தவறே செய்திருந்தாலும் அவர்கள் இந்த அற்புதங்களை, அருமடையாளங்களை பெறுவதற்கு தகுதியே இல்லாத நிலையில் இருந்திருந்தாலும், பழைய ஏற்பாட்டில் தந்தையாம் கடவுளும் தனக்கு எதிராக அல்லது தன் முன்னால் இருக்கக்கூடிய மந்தைகள் தன்னுடைய மன்னிப்பை பெறுவதற்கு, தன்னுடைய ஆறுதலை பெறுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்கள் என்ற பொழுதிலும் தன்னுடைய கனிவின் மிகுதியினால், இரக்கத்தின் மிகுதியினால் அவர் பல நேரங்களில் கனிவை வெளிப்படுத்தி அவர்களுக்கு மிக மிக இரக்கத்தோடு நடந்து கொண்டார். பல்வேறு அருமடையாளங்களை இறைவன் செய்வதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இந்த கனிவு தான். எனவே நல் ஆயன் என்பவர் முதலிலே இந்த கனிவு என்ற ஒரு வார்த்தைக்கு அவர் பாத்தியப்பட்டவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தந்தை கடவுளை சோதித்த பொழுது ஒரு நகரில் 50 பேர் இருந்தால் அழித்து விடுவீரோ, இல்லை என்று சொல்லி 50, 45, 40, 30, 20, 10 என்று வருவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் கடவுள் மோசே வழியாக செங்கடலில் பார்வோனின் கையிலிருந்து இஸ்ராயேல் மக்களை அழைத்து வந்த பொழுது கூட பார்வோனையும் அவருடைய மக்களையும் கடவுள் அழிக்க விரும்பாமல் 10 வகையான வாதைகளை தான் அவர் கொடுத்தார், ஒரு எச்சரிக்கையாக. அது அவருடைய கனிவை காட்டுகிறது. ஆயினும் அவருடைய மனம் இறுகி போனபடியினால் தான் செங்கடலை 2ஆக பிளந்து ஒரு இடத்தில் அவர்களையெல்லாம் கடல் மூழ்கடித்ததை நாம் வாசிக்கிறோம். ஆக கடவுள் கனிவு மிக்கராக இருக்கிறார். நல்ல ஆயன் என்பவர் கனிவு மிக்கராக இருக்க வேண்டும். 2வது, நல்ல ஆயன் என்பவர் ஒரு காவல் காப்பவராக இருக்க வேண்டும். இடையர்கள் காவல் காத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்திருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்கள் எவ்வாறு தன்னுடைய ஆட்டு மந்தைகளை அவர்கள் காவல் காக்கிறார்கள் என்றால், அல்லது காவல் காப்பார்கள் என்றால், சுற்றி வரை ஏதாவது ஒரு பாதுகாப்பு வேலியை அடைத்து வைத்துவிட்டு எல்லா மந்தைகளையும் மாலை நேரத்தில் அந்த பட்டிக்குள்ளாக அனுப்பிவிட்டு அந்த வாசலில் அவர்கள் படுத்து உறங்குவார்கள். அதை நான் பல நேரங்களில் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இரவு 1 மணி, 2 மணி, 3 மணிக்கு அந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் செல்வதற்கு நேரிட்டாலும் அவர்கள் உடனே குரல் கொடுப்பார்கள், அது யார் என்று. ஓ ஃபாதரா, ஓகே என்று சொல்லி. ஏனென்றால் உள்ளே இருந்து எந்த ஒரு விலங்குகளும் எந்த ஒரு மனிதரும் உள்ளே சென்று விடக்கூடாது. அதுபோல உள்ளே இருக்கக்கூடிய ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளும் எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த பட்டியை விட்டு வெளியே வந்து விடக்கூடாது என்பதற்காக ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் இரவு நேரத்தில் பனி, குளிர், மழை என்று எதுவும் பாராமல் அந்த வாயில் அருகிலே படுத்து உறங்குவார்கள். எனவே காவல் காக்கக்கூடிய
ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த ஆயர்கள் பெறுகிறார்கள். விவிலியத்திலே பார்த்தோம் என்றாலும் இதற்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். கடவுள் இஸ்ராயேல் மக்களை காப்பதற்கும் தான் தேர்ந்து கொண்டவர்களை காப்பதற்கும் கடவுள் யாரையெல்லாம் அனுப்பி அவர்களுக்கு காவல் காத்தார். இஸ்ராயேல் மக்களுக்கும் பகைவர்களுக்கும் போரிடும் பொழுது பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை காத்து வழிநடத்தினார் என்பதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை, நான் தான் இயேசு என்று உங்களுக்கு சொல்லிவிட்டேன், என்னை கைது செய்துங்கள், என் சீடர்களை ஒன்றும் செய்யாதீர்கள் என்று சொல்லி தன் மந்தையை அவர் பாதுகாப்பதை பார்க்கிறோம். ஆக இந்த காவல் காப்பது என்பது இரண்டாவது ஒரு பரிமாணமாக, இரண்டாவது நல்ல குணமாக பார்க்கப்படுகிறது. மூன்றாவது கண்டிப்பு. வெறுமனே பாதுகாப்பை அளிப்பதோ அல்லது வெறுமனை கனிவை மட்டுமே காட்டுவது என்பது ஒரு நல்ல ஆயனுக்குரிய அழகாக இருக்கக்கூடியது. இந்த இரண்டை மாத்திரமே குழந்தைகளுக்கு காட்டக்கூடிய பல்வேறு பெற்றோர்கள் பல நேரங்களில் இந்த குழந்தைகளை குறித்து பல வகையான கஷ்டங்களை அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கடவுள் சில நேரங்களில் கண்டிப்பாகவும் இருக்கிறார். நல்ல ஆயன் என்பவர் சில நேரங்களில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், கையிலே ஒரு வளைந்த ஒரு கோல் ஒன்றை வைத்திருப்பார்கள். அதை கனிவுக்கு அடையாளமாக சொல்லலாம். கனிவோடு அந்த மந்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆடுகளில் ஏதாவது ஒன்று நோய்ச்சி இருந்தாலோ அல்லது பின்தங்கி வந்திருந்தாலோ அந்த வளைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியை வைத்து கொண்டு அந்த ஆட்டை அவர் தனியாக அழைத்து அவர் உரிமையோடு அதை பாதுகாப்பார். இத்தனை ஆயர்கள் அடையாளமாக கையில் வைத்திருக்கிறார்கள். அதுபோல இந்த ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் கையிலே தடியும் வைத்திருப்பார்கள். தடி என்றால் அது ஒரு கொம்பு போல் இருக்கக்கூடிய நீண்ட செங்கோல் அல்ல, மாறாக ஒரு சிறிய ஓரளவு உயரமுள்ள ஒரு தடி போன்றதாக இருக்கும். இது பாதுகாப்புக்கு அடையாளமாக இருக்கிறது, அதாவது கண்டிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. சில நேரங்களில் எதிரிகள், ஓநாய்களோ நாய்கள் போன்ற விலங்குகள் வரும்பொழுது அவற்றை அடித்து துரத்துவதற்கும், ஏன் தன் மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளை தன்னை விட்டு பிரிந்து வேறு இடத்திற்கு மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுதும் இவர் குரல் எழுப்பி வராத பட்சத்தில் அந்த தடியை தூக்கி எரிந்து அந்த ஆடுகளை அச்சுறுத்துவதையும், ஆட்டுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளை அச்சுறுத்துவதையும் நாம் பார்க்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஆக இந்த நல்லாயன் என்று சொல்லும் பொழுது இந்த மூன்று பண்புகளையும் நாம் கொண்டிருக்க வேண்டும். இன்று நாம் வாழக்கூடிய இந்த குடும்ப சூழலில் குருக்கள், அருள்சோதரிகள் மாத்திரம்தான் நல்ல ஆயர்களாக இருக்க வேண்டும் என்றல்ல, குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லோருமே நல்ல ஆயர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அவ்வாறு நல்ல ஆயர்களாக, நல்ல தந்தையாக, தாயாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நம்மிடம் கனிவு இருக்க வேண்டும். நம் பிள்ளைகள் மத்தியில், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நமக்கு கனிவு இருக்க வேண்டும். அவருடைய குறைந்தபட்ச பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். மூன்றாவது, அவர்களை கண்டிப்போடு நடத்த வேண்டும். அவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் நாம் கண்டிக்க வேண்டும். எனவே கண்டிப்பதும் நல்ல ஆயனுக்குரிய அழகு என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த மூன்றையும் செய்தார். சீடர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை கண்டித்தார். பரிசேய சதுசேய கூட்டங்கள் தவறு செய்யும் பொழுது வன்மையாக எதிர்த்தார். எருசலேம் ஆலயத்தில் அதை ஆட்டு மந்தையாக, சந்தையாக மாற்றிய பொழுதும் அடித்து விரட்டினார். சாட்டையை பண்ணி அடித்து விரட்டினாக. இது ஒரு ஆயருக்குரிய அழகு. எனவே நல்ல ஆயனின் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் அனைவருமே நல்ல ஆயனாக அதற்குரிய பரிமாணத்தை பெற அழைக்கப்படுகின்றோம். எனவே கனிவு, பாதுகாப்பு, கண்டிப்பு என்ற அந்த மூன்று சொல்லாடல்களை உள்ளத்தில் இருத்துவோம். நல்ல ஆயன் என்றால் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், யாரிடையும் பயத்து கொள்ளக்கூடாது, யாரையும் கண்டித்து விடக்கூடாது, யாவரையும் தட்டி கேட்கக்கூடாது, யாரையும் திருத்தக்கூடாது என்றல்ல. இந்த மூன்று வார்த்தைகளை மனதில் நிறுத்தி நாம் பாராட்டக்கூடிய நேரத்தில் பாராட்ட வேண்டும், கனிவு காட்ட இடத்தில் கனிவு காட்ட வேண்டும், பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், கண்டிக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த நாளில் கிறிஸ்துவின் நல்லாயன் என்ற ஞாயிறை கொண்டாடக்கூடிய, இறையிலத்தில் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இந்த நாளில் நாம் அனைவருமே இந்த மூன்று சொல்லை மனதில் வைத்து நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்ப்பதாக இருந்தாலும், நம் குடும்பத்தின் சார்பாக நாம் ஏதாவது ஒரு சூழலில் எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய பொறுப்பை பெற்றிருந்தாலும், அல்லது ஏதாவது ஒரு அரசு வேலையில் இருந்து நமக்கு கீழாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், ஊழியர்கள் இருந்தால் அவர்களையும் இந்த மூன்று பண்புகளை அடிப்படையாக வைத்து நாம் வழிநடத்தினோமே என்றால் நாமும் இயேசு கிறிஸ்துவை போல நல்ல ஆயனாக இருக்க முடியும். அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஏனென்றால் இன்று ஆடுகளை சரிவர மேய்ப்பதற்கு, சரியான வழிமுறைகளில் கொண்டு செல்வதற்கு நல்ல மேய்ப்பர்கள் திருச்சபையிலும் இல்லை, மக்கள் மத்தியிலும் இல்லை. நிறைய குறைபாடுகள், நிறைய பிரச்சனைகள்
செய்து கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த தருவாயில் ஆண்டவரே, நான் நல்ல ஆயனாக இருக்க விரும்புகிறேன். நான் நல்ல ஆயனாக இருப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளின் ஆசீர்வாதத்தை என்னோடு இருந்து வழி நடத்தி அருளும் என்று சொல்லி நாம் அனைவரும் உருக்கமாக மன்றாடி ஒவ்வொருவருமே நல்ல ஆயனாக மாறுவதற்கு முயற்சி எடுப்போம். கடவுளின் அருளால் ஆமென். அனைவரும் எழுந்து நமது நம்பிக்கை